ஆமா உள்ள கொண்டு வந்திருக்கியா? அட என்ன நீ இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணி உள்ள கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்ல. எங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு, நீ அடிக்கிறியா? ஏய் ஏற்கனவே நாங்க அடிச்சு முடிச்சிட்டோம், கொஞ்சம் இருக்கு, அடிக்கிறியா? அக்கா இவ விக்க மட்டும்தான் செய்வா போல, இவ அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மூஞ்ச பத்தியா? மூஞ்சிய பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. வாய் திறந்து பேசுடி. அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க. இப்பதான் முதல் தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கியா? ஒன்னும் கவலைப்படாத, முத தடவை வரும்போது தான் அப்படியே ஜோன்னு இருக்கும், அப்புறம் போக போக எல்லாமே பழகிடும். என்ன இப்ப என்ன பண்ற? முத தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கல, அதனால ஆடி பாடி எங்களை எல்லாம் குதூகலப்படுத்துற, சரியா? ஏ ராகவி, செல்ல ஒரு நல்ல பாட்டு போட. சும்மா இருக்கா? பாட்டு சத்தம் காதுல விழுந்து அந்த அம்மா வந்து கத்த போதுக்கா. சும்மா போட, நான் சொல்றேன்ல. இந்த பாட்டு ஓகேவான்னு பாரு. கன்னித்தீவு பொண்ணா பெரும்ப கண்ணா கட்டு மர துட்டு ஆடு இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துட்டு போல இடுப்பு ஆட்டுறா. என்னடி ஆட சொன்னா ஆட மாட்டீங்க? ஆடே ஏத்துறா. ஆடி சொல்றேன். எப்படி நடிக்கிறா பாத்தீங்களாக்கா? ஏய் இப்ப மட்டும் நீ ஆடல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, நான் எல்லாம் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்ன வேணாலும் செய்வேன், சொல்லிட்டேன். எழுந்துரு 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 எழுந்து சொல்றல. எழுந்துரு எழுந்துரு ஆடு 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 சொல்றல. ஆடுன ஆடு ஆடே ஆடு, என்ன சும்மா ஆடுறியா? ஆடலையா? ஆடு சொல்றல. சும்மா வேடிக்கை பார்க்காம ஆடு. மேடம் அப்படியே நிக்கிறேன், ஆட சொன்ன. ஆடே ஆடுறி. மஞ்சச்சேலையோடு ஒரு மசிக்கரு ஆடே. பட்டம் போட்டு ஆடு. ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னம்மா ஜெயில அடைச்சாச்சா? எல்லாம் ஆச்சு சார், நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. அது சரி, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? காட்டு. ஆடுன்னு சொல்றல. ஆடே அவளை கூப்பிடு. ஏய் கட்டு மர துட்டு போல இவ கட்டுப்பான உதட்ட காட்டி சாவடி. இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான், இன்னும் போக போக நிறைய இருக்கு. உருட்டி விளையாடும் நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? யார் நீங்க? நாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் அம்மா பிஸியா இருக்காங்க, அவங்களை இப்ப பார்க்க முடியாது. நாங்க தான் பார்க்கணும்னு சொல்றோம்ல, அர்ஜென்ட்டா பார்க்கணும். சரி வாங்கக்கா. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மேடம் யார் நீங்க? என்ன விஷயம்? மேடம் நான் மாறி மேடம். மாறினா கேப் மாறியா இல்ல மொல்ல மாறியா? மேடம் நான் சிறகுகள் மகளிர் ஆட்டோ சங்கத்தோட தலைவி மேடம். இத்து போன 4 ஆட்டோ, அதை நீங்க 4 பேர் ஓட்டுறீங்க. அதுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு தலைவர். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் போதைப் பொருள் கடத்தினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே தானோ, அந்த பொண்ணு எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் மேடம் ஆட்டோ ஓட்டுறாங்க. மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம், தனோ நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்ல மேடம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். ஆமா மேடம், தனம் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை யாரும் பார்க்க முடியாது. அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவ. அவ வீட்டுக்காரு கூட
இப்பதான் 4-5 மாசத்துக்கு முன்னாடி இறந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரையுமே காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கார் ஓட்டின ஆட்டோவையே அவ ஓட்டுறா மேடம். ராப்பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி தனம் தப்பான பொண்ணு கிடையாது மேடம். இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. சதியா? இந்தியாவுக்கு எதிராக சதி பண்ணலாம், அமெரிக்காவுக்கு எதிராக சதி பண்ணலாம், ஏன் ரஷ்யாவுக்கு எதிராக கூட சதி பண்ணலாம். இந்த பொண்ணு சாதாரண அண்ணாண்டங்காட்சி. இதுக்கு எதிராக யாரு சதி பண்ண போறாங்க? மேடம் அதைத்தான் மேடம் நீங்க கண்டுபிடிக்கணும். தனம் மேல யாரோ வீணா பழி போட்டிருக்காங்க மேடம். தனம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேடம். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை உங்களுக்கே தெரிய வரும் மேடம். ஆஹா, இப்ப நான் இந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்க கூடாது. கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தனம் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஒவ்வொரு இடமா போய் நான் துப்பறியணும்ல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேடம். அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அவளை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. நீங்க கொஞ்சம் நல்லா விசாரிச்சீங்கன்னா நல்லா ஏய்! இருக்கும். என்னடி வார்த்தைக்கு வார்த்தை நல்லா விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ நாங்க தான் நல்லா விசாரிக்காம அவ மேல தப்பான கேஸ் போட்டிருக்கோம்னு சொல்ல வரீங்களா? கௌரவமா ஆட்டோ ஓட்டுறவங்களாச்சேன்னு நினைச்சு மரியாதை கொடுத்து பேசுனா என்னோட இன்வெஸ்டிகேஷனையே நீங்க குறை சொல்றீங்களா? போங்கடி வெளிய. இல்ல மேடம். போங்கடிங்கிறல, போங்கடி. போமா போமா. சரிங்க மேடம். வந்துட்டாளுங்க நல்லா விசாரிக்கணும்னு எனக்கே புத்திமதி சொல்றதுக்கு. எங்களுக்கு தெரியாது பாரு என்ன செய்யணும்ட்டு. அக்கா, தனத்து மேல யாரோ வீண் பழி போட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுக்கா. அப்படி யார்டி தனத்து மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கணும்? ஏய் அங்க பாருங்கடி. தனத்துக்கு லைசென்ஸ் தராம என் கூட லாட்ஜுக்கு வந்தாதான் லைசென்ஸ் தருவேன்னு சொன்னேன். அந்த ஆள் தானே இது? நம்ம கூட விளக்கு மாத்தால அடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சமே, அவன் தானே இவன்? ஆமாக்கா, அவனே தான் இது. அக்கா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுதுக்கா. ஒருவேளை இதெல்லாம் இவனோட வேலையா தான் இருக்குமோ? தனத்தை பழிவாங்க இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோ? இருக்கலாம்டி, இருக்கலாம். இப்ப அவனும் இன்ஸ்பெக்டரமோ பேசிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த அம்மாக்கும் இதுல பங்கு இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. இதை நம்ம சும்மா விடக்கூடாதுக்கா. தனத்தை நம்ம மோசம் போக விடக்கூடாது.